ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pankitchen. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆண்டாள் நாச்சியாரின் கூடாரவல்லி அக்காரவடிசல் தாங்க பார்க்க போகிறோம். ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு எடுத்து ஸ்ரீ அரங்கப்பெருமானை அடையறதுக்காக இந்த நோன்பு இருந்து 27வது பாசுரத்தை அன்னைக்கு அக்காரவடிசல் செய்கிற ஒரு மரபு நம்மளுடைய நாட்டில் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பங்கு அரிசி, 1/4 பங்கு பைத்தம்பருப்பு, எந்த அளவு அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு நெய், எந்த அளவு அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதற்கு 3 பங்கு வெல்லம், 6 பங்கு பால். இதை முழுக்க பாலில் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப அருமையாக க்ரீமி டெக்ஸ்சரோட ரொம்ப சுவையாக இருக்கும். ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு எடுக்கும் பொழுது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்காமல் விரதம் இருந்தாலாம். அவ்வளவு அரங்கனோடு நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சுட்டே விரதம் எடுக்கா. அந்த திருப்பாவையில் ஒரு பாட்டையும் படிக்கும் பொழுது நமக்கு புரிய வரும். 26வது நாள் அரங்கப்பெருமான் அவளுக்கு அருள் பாலிச்சுட்டார். பெரியாழ்வார் கனவுலையும் வந்துட்டார், இவளுக்கும் சொல்லிட்டார், ரங்கத்துக்கு வாங்கோ, ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு. ரொம்ப மகா சந்தோஷம். நாச்சியார் என்ன பண்ணுற, ஆண்டாள் நாச்சியார் கூடாரவல்லி 27வது நாள் இதை கொண்டாட வேண்டாமா, அரங்கனே வந்து சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அக்காரவடிசல் பண்ணுறா. பால்லையே வேக வச்சு பாலுண்ணோம் நெய்யுண்ணோம்னு சொன்னா இல்லையா, இந்த அக்காரவடிசலை பாலும் நெய்யும் தான் நிறையா. சக்கரை பொங்கலுக்கும் அக்காரவடிசலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த அக்காரவடிசல் பூரா பால்லையே வேக வைக்கிறோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பாலில் வேக வச்சு அருமையாக நெய் முழங்கை வழிவார நெய் ஊற்றி அதன் பிறகு அதற்கு அலங்காரங்கள் கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பச்சை கல்பூரம். அந்த பச்சை கல்பூரம் தான் நல்ல வாசனை, ஏலக்காய் பொடி. இப்போது நம்ம பைத்தம்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வாசனையோடு இருந்தாக்க ரொம்ப அருமையாக அந்த வாசனையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து 6 பங்கு பால் முதல்ல எடுத்து ஊற்றிக்கிறோம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து இதுலேயே தான் நல்லா வேகணும். இதில் கொஞ்சம் குங்குமப்பூவும் நம்ம சேர்த்துப்போம். எல்லாமே வந்து இந்த டிஷ்ஷு அப்படின்னு பார்த்தாலே ஹை ரிச், ஃபேட்டுக்கு ஃபேட்டு, ப்ரோட்டீனு, அயர்ன் ரிச்சு, கால்சியம், இன்னும் என்ன. ஆக்சுவலி ஆண்டாள் பாசுரம், ஆண்டாளுக்கு கூடாரவல்லி அதெல்லாம் போக இந்த மார்கழி மாதத்தில் கடைசி 3 நாட்கள் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குளிரை தாங்கிறதுக்கு நமக்கு பேலன்ஸ்டு டயட்டு தேவை. ஸோ இதில் வந்து நிறைய ஃபேட்டும் பேலன்ஸ்டு டயட்டும் ப்ரோட்டீனும் தேவை நமக்கு. அதனால் கால்சியம், பால், நெய்யில் ஃபேட்டு, ஜாகரி, அயர்னு, இன்னும் என்னங்க வேணும், ப்ரோட்டீனு, பருப்பு, கார்போஹைட்ரேட்டு, அரிசி. இதை விட என்ன ஒரு பேலன்ஸ்டு டயட் வேணும்னு சொல்லுங்கள். என்ன கொஞ்சம் நெய் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இந்த குளிருக்கு சுட காலங்கார்த்தால் சாப்பிடும் பொழுது அவ்வளவு தெய்வாமிர்தமாக இருக்கும். நம்ம அப்படியே அரங்கனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காக நம்ம இந்த கூடாரைவல்லி அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்த நோன்பு நிறைவு பெற்று அந்த அக்காரவடிசல் பண்ணுறா. அதை வந்து நம்மளும் வீட்டில் பண்ணி சாப்பிடுவோம். பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாம் இவ்வளோ அருமையாக அதை அப்படியே இப்போ இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பால் அதே மாதிரி கைவிடாமல் கலரணும், கொஞ்சம் கூட அடி பிடிச்சிடக்கூடாது. உங்களுக்கு வந்து
அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நேரம் எடுக்கிறது அப்படின்னாக்கா டக்குன்னு குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் எடுத்துருங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். பட் நான் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ரெசிப்பியை காண்பிக்கணுங்கிறதுக்காக மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பச்சை கற்பூரமும் ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்தாச்சு. இதை பாருங்கள், என்ன அருமையாக க்ரீமி டெக்ஸ்டர். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த வெல்லம் இது ஆர்கானிக் வெல்லம், அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் பொடிச்சிட்டு. உங்ககிட்ட கடையில் வாங்கின வெல்லம் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இதில் மண் கல் அதில் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆர்கானிக் வெல்லம் தான். ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணுறாரு, அவர்கிட்டேருந்து நாங்கள் வாங்குகிறோம். அதை அருமையான வெல்லம் இது. நீங்கள் வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், என்ன ஒரு அழகாக க்ரீமி, பாலில் வெந்ததுனால அந்த க்ரீமி டெக்ஸ்டர் அப்படியே மணக்கிறது. பண்ணும் பொழுதே அவ்வளவு மனம். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய இது தெரியும். இதனுடைய அளவுகள் அப்படின்னாக்கா யார் பண்ணினாலும் ஒரே அளவு தான். இதில் நான் சொல்லியிருக்கிற அளவு தான். வெல்லம் வேணால் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம், நெய் வேணால் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாமே ஒழிய, இதெல்லாம் அந்த அளவுக்கு போட்டால் தான் சில டிஷ்ஷஸ்லாம் பர்ஃபெக்டாக வரும். அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி அதெல்லாம் பர்ஃபெக்டாக வரும். இதில் கொடுத்துருக்குற அளவு அப்படியே செஞ்சு பாருங்கள். ஐயோ, நாங்கள் கூடாரவல்லிக்கு நாங்கள் பண்ணலையே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பொங்கல் அடுத்தது வருதுங்க, அதில் பண்ணி பாருங்கள். பொங்கலை கொஞ்சம் வித்தியாசமாக அக்காரவடிசல் மாதிரி பண்ணி பாருங்கள். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது பால்லையே வேக வைக்கிறோம், அவ்வளவு சுவையாக. இங்கே பாருங்கள், அந்த நெய்யை முந்திரி பருப்பு கிஸ்மிஸோட அழகாக பொரித்து இதில் கொட்டி, என்ன ஒரு அருமையான அக்காரவடிசல். ஆண்டாள் நாச்சியாருடைய கூடாரவல்லி அக்காரவடிசல் ரெடி ஆயிருச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.